மேற்குவங்க மாநிலத்தில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழலிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலிலும் வெற்றி வாகை சூடியது. பீகாரில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரின் கட்சி 4 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் காலியாக இருந்த 48 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆர்ஜிகார் மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் மாநிலத்தில் ஆடும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கடும் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் சித்தாய், மதாரிஹட், நைஹாட்டி, ஹரோவா, மெதினிப்பூர், தல்திங்ரா ஆகிய 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் முந்தைய தேர்தலில் 5 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் 1 தொகுதியை பாஜகவும் வெற்றி பெற்றிருந்தன. மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிரான அதிருப்தி நிலவிய சூழலில் நடைபெற்ற தேர்தலில் 6 தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி வாகை சூடியது. பீகாரில் 4 தொகுதிகளுக்கான தேர்தலில் ஹிமாம்கஞ்ச் தொகுதியை ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தக்க வைத்தது. மார்க்சிஸ்ட் வசமிருந்த தராரி, ராஷ்டிரிய ஜனதா தளம் வசமிருந்த ராம்கர் தொகுதிகளை பாஜகவும், ராஷ்டிரிய ஜனதா தளம் வசமிருந்த பெலாகஞ்ச் தொகுதியை ஐக்கிய ஜனதா தளமும் வென்றன. இதன்படி 4 தொகுதிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியது. தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் கடந்த மாதத்தில் தொடங்கிய ஜன்சுராஜ் கட்சி 4 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கியது. ஆனால் இதில் 3 தொகுதிகளில் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்துள்ளனர். இது பிரசாந்த் கிஷோருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் 9 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் சமாஜ்வாதி கட்சி கர்ஹால், சிசாமாவ் தொகுதிகளை தக்க வைத்தது. ஆனால் சமாஜ்வாதி வசமிருந்த கத்தேஹரி, குண்டர்கி தொகுதிகளை பாஜக கைப்பற்றியுள்ளது. காஷியாபாத், கைர், புல்பூர், மஜாவான் தொகுதிகளை பாஜக தக்க வைத்துக் கொண்டது. மேலும் மிராப்பூர் தொகுதியை பாஜக கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி தக்க வைத்துக் கொண்டது. இதன்படி 2 தொகுதிகளில் சமாஜ்வாதியும் 7 தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி வாகை சூடின. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகளையும் ஆளும் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியது. அசாமில் 5 தொகுதிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியது. பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் தலோய், பெஹாலி தொகுதிகளை பாஜக தக்க வைத்துக் கொண்டது. சிட்லி தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஐக்கிய மக்கள் லிபரல் கட்சியும், கொங்கை காவோன் தொகுதியை அசாம் கணபரிஷத்தும் தக்க வைத்துக் கொண்டன. காங்கிரசிடமிருந்த சமாகுரி தொகுதியை பாஜக வென்றுள்ளது. இதன்படி 5 தொகுதிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவர் HD குமாரசாமி ராஜினாமா செய்த சென்னப்பட்னா தொகுதிக்கும், பாஜக முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ராஜினாமா செய்த சிகாவோன் தொகுதிக்கும், காங்கிரஸைச் சேர்ந்த துக்காராம் ராஜினாமா செய்த சந்தூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் 3 தொகுதிகளையும் ஆளும் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியுள்ளது. சென்னப்பட்னா தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமியை காங்கிரஸ் கட்சியின் யோகேஸ்வரா தோற்கடித்திருக்கிறார். கேரளாவில் பாலக்காடு தொகுதியை காங்கிரசும், செலக்காரா தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தக்க வைத்துக் கொண்டன. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் பாஜக வசமிருந்த 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக 1 தொகுதியிலும், காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வென்றுள்ளன. மேகாலயாவில் கம்பேக்கர் தொகுதியை தேசிய மக்கள் சக்தி கட்சி தக்க வைத்துக் கொண்டது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் வசமிருந்த தலா 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 3 தொகுதிகளையும் ஆளும் ஆம் ஆத்மி கைப்பற்றியுள்ளது. அதே நேரம் ஆம் ஆத்மி வசமிருந்த பர்னாலாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி வாகை சூடியது. பாஜக ஆளும் ராஜஸ்தானில் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தௌசா தொகுதியை மட்டும் காங்கிரஸ் தக்க வைத்துக் கொண்டது. 5 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் சுராசி தொகுதியை பாரத் ஆதிவாசி கட்சி தக்க வைத்துக் கொண்டது. சிக்கிமில் 2 தொகுதிகளை ஆளும் சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா தக்க வைத்துக் கொண்டது. உத்தராகண்டில் பாஜக உறுப்பினர் மறைவால் கேதர்நாத் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது.